ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளையில் வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் தேதியிலே கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 8 மாதங்களாக எங்களை கண்ணிமணியை போல பாதுகாத்து இந்த 9வது மாதத்திலே ஆண்டவரை காண கிருபை செய்தீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த அதிகமான இந்த வைரஸ் தொற்று காலங்களிலும் நீர் எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்கப்பா, நல்ல பாதுகாப்பை தாருங்க. எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட, எல்லா தேவைகளும் ஆண்டவரை பரத்திலிருந்து ஒத்தாசையோடு எங்களுக்கு வழிநடத்தப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை அப்பா இணையத்தின் வழியாக எங்களோடு பங்கு பெற்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. கஷ்டப்படுகிற மக்கள், துன்பப்படுகிற மக்கள், வியாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக செபிக்கிறோம். அந்த மக்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆண்டவரை நல்ல விடுதலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஆராதனையில் அப்பா நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய பாட்டு, ஜெப விண்ணப்பம், செய்தி, சங்கீதம் எல்லாம் உனக்கு பிரியமாக இருக்கு. நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறப்பா. இந்த ஆராதனை வேளை கூட ஆண்டவரை உதவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இணையத்தின் வழியாகவும் ஆண்டவரை இப்போது இருந்து அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னது போலப்பா, உம்மை கண்டடைந்து உம்முடைய நாமத்தை அப்பா தொழுது கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய பிரசனத்தால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. வியாதிகளுக்கு, விக்கிடங்களுக்கு, நாச மோசங்களுக்கு எங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பா. உடைய பாதுகாப்பு, உடைய தெய்வீக பாதுகாப்பு எங்கள் எல்லாரையும் அப்பா மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறப்பா. நீர் அப்பா எங்களுக்கு வல்ல தேவனாக, வல்லமை உள்ளவராக, இறக்க உள்ளவராக, பெரியவராக, நல்லவராக அப்பா இருந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை அப்பா நீர் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறப்பா. இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் பிரசனத்தால் எங்களை மூடி மறைத்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் எண் 363வது பாடல், வெற்றி கொடி பிடித்திருவோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 363, வெற்றி கொடி பிடித்திடுவோம் வீர நடை நடந்துவோம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். Thank you.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்தீர். இந்த ஆண்டிலும் 8 மாதங்கள் கடந்து போக உதவி செய்திருக்கிறேன். இந்த 9வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த புதிய மாதத்தில் உடைய வாக்குத்தத்தங்களை நிறைத்து இந்த வசனத்தின்படியே எங்களை வழிநடத்தவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய்களுக்கு, பலவீனங்களுக்கு, பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு எங்களை விலக்கி காக்கும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தூதருடைய பாளையம் எங்களை சுற்றிலும் எப்படி வேலியாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாப்பு அணுகாதபடி எங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற, வாக்குத்த ஆராதனையிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் தேவரீரை உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆசீர்வதிப்படுவதாக, இப்படி சுத்த பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அருளாளரை எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை எங்களுக்கு போல குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர சொல்லும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ஆமென். வேத பகுதி வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 வசனங்கள் 1 முதல் 5 வரை நாம் வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. ஆமென். மீண்டுமாக பாடல் எண் 116வது பாடல். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் என்ற பாடலை பாடல் எண் 116வது பாடல். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து Stay
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு கூட அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தமாக நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும். இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 9வது மாதத்தை காண செய்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்திலே இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இடைவிடவும் உங்களுடைய வார்த்தைகளை வாக்குத்தமாய் தந்து அதன்படி இந்த புதிய மாதத்திலே வழிநடத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றார்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நீர் பேசும் உடைய வார்த்தைகளின் மத்தியில் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 8 மாதங்கள் கடந்து போய் 9வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் வசனம் 13ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டவர்களான வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் இறங்கி அங்கே விதமான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, அதிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக எவ்விதமாய் இறங்கி செயல்படுவானோ அவ்விதமாய் நான் உங்களுக்கு செயல்படுவேன் என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்லதொரு வாக்கு தேவன் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவருடைய நன்மையை நாம் இந்த புதிய மாதத்திலே பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதை மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு விதமான ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் கூட பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர் சொல்கிறதை அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளை அவர்களுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எல்லா காரியங்களையும் அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் தேவனுக்கு அவர்கள் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார்கள். ஆனால் ஒருவேளை சொல் பேச்சு கேட்காத பிள்ளையாய் இருக்கும் என்று சொன்னால், அல்லது தகப்பனுக்கு பயப்படாத ஒரு பிள்ளையாய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழும் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் அது தகப்பனாலே சந்திக்கப்படுவது மிகுந்த கடினமான காரியம். சில நேரங்களில் அன்பு கூர்ந்து சில காரியங்களை செய்தாலும் அதிலே ஒரு வேளை சில நேரங்களிலே தடை வருகிறது. ஆனால் அதே வேளையிலே தகப்பன் இறங்குகிற தகப்பனாய் இருக்கிறான். ஒருவேளை பிள்ளை ஒருவேளை மீறி கடந்து போனாலும், தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போனாலும், ஒருவேளை அவருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், பெற்றோர் ஒருவேளை தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்கி அந்த காரியங்களை செய்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறானோ, அவன் ஒருவேளை பிடிக்காத பிள்ளையா இருந்தாலும், ஒருவேளை அவனுக்கு அடங்காத பிள்ளையா இருந்தாலும், அவனுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி செய்கிறானோ, அதே போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அவிதமாய் இறங்கி இந்த காரியங்களை தான் செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நினைவுபடுத்தினார். ஒருவேளை யார் யாருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னென்ன நன்மைகளை கொடுக்கிறார், அவளுக்கு எப்படி இறங்கி செயல்படுகிறார் என்பதை இந்த நாளில் நாம் ஒரு சில வார்த்தைகள் மூலமாய், ஒருவேளை தாவீதுராஜா சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களில் காணப்படுகிற ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார். முதலாவதாக அங்கே பார்க்கும் பொழுது சங்கீதம் 31:19 விதமாக சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மையை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒருவேளை கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை பெரியதாய் இருக்கிறது. ஆண்டவர் செய்கிற நன்மை பெரியதாய், ஒருவேளை அவன் அளவிட முடியாத அளவிற்கு, ஒருவேளை எண்ணி பார்க்க முடியாதபடிக்கு, ஒருவேளை அவன் எதிர்பார்ப்பதற்கும் மேலான நன்மைகளை தேவன் வழங்குகிறவராய் இருக்கிறார்.
அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து வாழ்வான் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவன் ஜீவிப்பான் என்று சொன்னால், தேவன் அவனுக்கு நன்மையை வழங்குவார். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான். அவன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தபடினால்தான் கர்த்தர் அவ்வளவு பெரிய நன்மை செய்தார். அவன் ஆடை மேய்த்துக் கொண்டிருந்தவனை ஒரு ராஜாவாக தேவன் உயர்த்தினார். சமஸ்த இஸ்ரவேலின் மீதும் அவன் ராஜாவாக இருந்தது மாத்திரமல்ல, அவன் எங்கெங்கெல்லாம் சென்றானோ அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். காரிய சித்தியுள்ளவனாய் காணப்பட்டான். வெற்றி வீரனாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்றத்தக்க ஒரு நல்ல ஒரு ராஜாவாக தேவனை உயர்த்தினார். அவ்வளவு பெரிய நன்மை செய்தார். அவனுக்கு தீமை செய்யவில்லை, கர்த்தர் நன்மையானதையே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கின்ற வேளையில் தேவன் நமக்கு செய்கிற முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். தேவன் அவள் செய்கிற நன்மையானது பெரியதாயிருக்கும். சின்ன சின்ன நன்மை இல்ல, பெரிய அளவில் தேவன் நம்மை உயர்த்த, பெரிய அளவில் தேவன் நமக்கு உயர்வை தர, மேன்மை தர வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து கடந்து வருவோம் என்று சொன்னால், இந்த புதிய மாதத்தில் தேவன் செய்ய போகிற நன்மை அவ்வளவு பெரியதாய் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சங்கீதம் 34:9 இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, முதலாவது நன்மை பெரியதாய் இருக்கும், அவர் செய்கிற நன்மை. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அங்கே அவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டது. சங்கீதம் 34 அடுத்த வசனத்தை 10 வாசனம்னா, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவிடாது என்று சொல்லப்பட்டது. குறைவில்லை என்று சொன்னால் எதிலேயுமே குறையில்லாதபடி எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார். நிறைவானத தேவன் தரக்கூடியவராயிருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டது. நம்மிடத்திலே நிறைவு வரும், நிரம்பி இருக்கிற காரியங்கள். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அங்கே தீர்க்கதரிசனுடைய மனைவி அவள் குறைவுபட்ட பொழுது, அவன் மறித்து கடன்பட்ட பொழுது, இந்த கடனை தீர்ப்பதற்காக பானையிலே எண்ணெய், அங்கே இருக்கிற எண்ணெயை வார்க்கின்ற வேளையில அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது. இனி பாத்திரம் இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் அந்த எண்ணெய் நின்று போயிட்டு என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு குறைவு இல்லை என்று சொல்லி வேத வசனம். இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தேவன் இந்த புதிய மாதத்திலே நாம் அவருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 85:9 விவிதமாக சொல்கிறது, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. மூன்றாவதான ஒரு ஆசீர்வாதம், புதிய மாதத்திலே கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவருடைய ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்பு என்றால் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல். நாம் ஆபத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி, ஒருவேளை நாம் கஷ்டப்படாதபடிக்கு, துன்பப்படாதபடிக்கு தேவன் நம்முடைய சமீபமாய் இருந்து நம்மை ரட்சிக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை துன்பங்கள் கடந்து வந்தாலும், பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய இள வயதில் எனக்கு ஒரு காரியம் உண்டு. நான் ஒருவேளை திடீரென்று கிராமத்திலே வளர்ந்துகின்ற வழியில் அப்பப்போ கரண்ட் இல்லாமல் போவது உண்டு. மின்சாரம் திடீரென்று ஆஃப் பண்ணி விடுவார்கள். சாதாரணமாக ஊரில் உள்ள பழமொழி சொல்லுவாங்க, எலக்ட்ரி நம்பி இலை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மின்சாரம் சாப்பிட்டு கரண்ட் போயிடும், கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. விதமாக கரண்ட் அடிக்கடி போகும். நான் சுருணா இருக்கும் பொழுது ஏதாவது அந்த கரண்ட் போன நேரத்தில் இருளான இல்லத்திலே வீட்டுக்குள்ளே சென்று ஏதாவது என்னுடைய தகப்பனார் ஒரு பொருளை எடுத்துவா என்று சொன்னால்
எனக்கு போவதற்கு நான் பயந்து போய் சொல்வேன், நீங்கள் எங்கள் அப்பா இடத்துல சொல்வேன், நீங்கள் என்னோடு கூட பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் அதை எடுத்து வந்துடுவேன்னு சொல்லுவேன். அவளோடு கூட நீங்கள் வார்த்தை என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுதே நான் உள்ளே போய் எடுத்து வந்துடுவேன்னு சொல்லுவேன். ஏனென்றால் அந்த பேச்சு என்பது, வார்த்தை என்பது அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் என் அருகிலே இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம். அதே போலதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார், அவளோடு கூட இருக்கிறார். எந்த தீங்கும் அணுகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம் பயப்படவோ மற்ற காரியங்களை குறித்து சிந்திக்கவோ அவசியம் இல்லை. தைரியமாய் கடந்து போகலாம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் பயந்து ஜீவிக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருக்கிறது. நான்காவதாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111 சங்கீதம் வசனம் 5 இவ்விதமாக சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்னென்னைக்கு நினைப்பார் என்று சொல்லி. நான்காவதான ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார், அவர்களை போஷிக்கிறார். சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டபடி கூட சிங்கம் ஒருவேளை காட்டுள்ள சிங்கம் கூட ஒருவேளை பட்டினியாக இருக்கும். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒன்றுமே சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் சீடர்களை ஒழித்து அனுப்பிவிட்டு சொன்னார். அவர்கள் திரும்பி வந்தபொழுது கேட்டார், உங்களுக்கு ஏதாகிலும் குறைவாய் இருந்ததா என்று சொல்லி கேட்டார். ஒன்றும் குறைவில்லை என்று சொன்னார். எல்லாம் அவளுக்கு உணவு கொடுக்கப்பட்டது, அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் மார்ச் மாதம் முதல் இன்று வரையில் நாம் ஒருவேளை இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஊரடங்கின் மத்தியிலே சரியான வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, சரியான காரியங்கள், ஆலயத்தின் தொழுகை இல்லை, பலவிதமான காரியங்கள் தடைபட்டுள்ளது. ஆனாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள், என்றைக்கு அந்த மார்ச் மாதம் தொடங்கினதோ அன்று முதல் இன்று வரையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல், உணவுக்கு குறையில்லாமல், ஒருவேளை நாம் பட்னியாய் இராதபடிக்கு தேவன் நம்மை எவ்வளவு அருமையாய் வழி நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த புதிய மாதமும் அதை காட்டிலும் மேன்மையாய் தேவன் வழி நடத்தப் போகிறார். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். 4 விதமான ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நன்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். இப்ப ஏற்பட்ட ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அருமையான வேளையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட புதிய மாதத்தை கடந்து போக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நன்மை பெரிதாய் இருக்கிறது, அவர்களுக்கு குறைவில்லை, அவர்கள் ரட்சிப்பு அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது, அவர்களை ஆகாரம் கொடுத்து ஆண்டவர் போஷிக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானித்திருக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற நமக்கு ஆசீர்வாதம் பெறவேண்டும். சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அவனுக்கான ஆசீர்வாதங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாய் கடந்து வரும்படியாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யட்டும். புதிய மாதத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் தேவன் நமக்கு மாற்றி தேவன் நம்மை வழிநடத்தும்படியாய் அவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுப்போம். பயந்து கர்த்தரின் தூய வழி பணிந்து நடக்கும் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழி பணிந்து நடக்கும் பாக்கியவான். உயர்ந்து உழைத்து பலனை உயர்ந்து
பார்க்கிறோம். இந்த நாளில் நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். வசனத்தை இந்த நாளிலே வாக்குத்தமாய் கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல தேவனாகிய கர்த்தர்களுக்கு இறங்கி எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் செல்கிறோம். இந்த கிருபை எங்களோடு கூட இருப்பதாக இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் வழிநடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும், வேலை செய்கிற மக்களுக்கு பலனையும் தேவன் தந்து வழிநடத்தும். யார் யார் என்னென்ன காரியங்களை குறைவுபட்டிருக்கிறார்களோ அதெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம். பொழுதும் அநேகர் கொரோனா தொற்றினாலே மரணம் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். முக்கியமானவர்கள் எல்லாம் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருபையை எங்களை வழிநடத்தி வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாதபடி நீர்களுக்கு சமீபமாயிருந்து எங்களை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். திருச்சபையின் மக்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒருவருக்கும் கொரோனா தொற்று கடந்து வராதபடி, தேவன் அவர்களை பலவீனப்படுத்தாதபடி, கொரோனாவுக்கு ஒரு எல்லையிட்டு தேவன் பாதுகாக்க நாங்கள் ரத்தத்தை தெளியும் விசுவாச மக்கள் மத்தியிலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இப்பொழுதும் புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து போகத்தக்கதாக தேவரீர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட சென்று வர கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் அவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த இணையத்தின் வழியாய் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் விசேஷ கிருபையினால் நிறைக்கவும், இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தின்படி உங்களை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக வழிநடத்துவாரா.